வாங்க மேடம், வெல்கம். வணக்கம். என்ன பார்க்குறீங்க மேடம்? நல்ல பட்டு புடவையா பார்க்கணுங்க. இந்த செக்ஷனில் பாருங்க மேடம். சரி. தேங்க்யூ மேடம். வாங்க மேடம். என்ன பார்க்குறீங்க? பட்டு புடவை காட்டுங்க. என்ன ரேட்ல பார்க்குறீங்க? ரேட்டை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. என் மருமகளுக்காக எடுக்கிறது. அதுல எந்த காம்ப்ரமைஸும் நான் பண்ண மாட்டேன். அழகா லட்சணமா இருந்தா போதும். சரி, ஓகே மேடம். இது பாருங்க மேடம். இல்ல, வேற காட்டுங்க. சரிங்க மேடம். இத பாருங்க மேடம். இல்ல, இன்னும் கொஞ்சம் பிரைட் கலரா காட்டுங்களேன். சரிங்க மேடம். இது பாருங்க. ஐயோ, இது பிளாக்கா இருக்கு. பிளாக் வேண்டாம். அந்த கலர் எடுங்க. அந்த பிரவுன் கலர். ஓபன் பண்ணுங்க. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. முந்தான கூட கிராண்டா இருக்கு. சரி, அப்ப இதே பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். நான் ஃப்ரண்ட்ல கொடுத்துறேன், நீங்க அங்க வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். இந்தாங்கம்மா. நன்றி. மறுபடியும் வாங்கம்மா. தேங்க் யூ. வெல்கம் மேடம். வணக்கம். என்ன ஜுவல் பார்க்குறீங்க? செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும். அந்த செக்ஷன் போங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. என்ன பார்க்கணும் மேடம்? எனக்கு வந்து இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற செயின் கலெக்ஷன்ஸ் காட்டுங்க. ஓகே, இதெல்லாம் பாருங்க. இந்த செயினை காட்டுங்க. வேற ஏதாவது இருந்தா காட்டுங்க. வேறயா? இந்த டிசைன் பாருங்க மேடம். இந்த பெண்டன்ட் வச்ச மாதிரி டிசைன்ஸ் இருக்கா? இருக்கு மேடம். காட்டுங்க. வேற கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வரேன். அங்க இருக்குல்ல, அதை எடுங்க. இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். இது எடுங்க. இத பாருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராம் கூட இருக்கிற மாதிரி காட்டுறீங்களா? இந்தாங்க. வேற காட்டுங்க. இந்த லாஸ்ட் பீஸ் எடுங்க. இந்தாங்க. ஓ, இது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லாவும் இருக்கு. இதே பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம், நீங்க கவுண்டருக்கு வந்துருங்க. தேங்க் யூ. தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். சந்தோஷம். சிந்தாமணி, ஸ்ரீஜா, நான் சொல்றது உங்க 2 பேருக்கும் தான். இசைக்கு இனிமே நாங்க தான் அம்மாவும் அப்பாவும். இனிமே ஒருத்தர் வாயில இருந்தாவது இவள அனாதன்னு சொன்னீங்கன்னு தெரிஞ்சுது, அப்புறம் நடக்கிறதே வேற. அத்த, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல அத்த. சுபத்ரா, சிந்தாமணி ஏதாவது சொன்னாளா? ஐயோ அம்மா, நீ வேற முடிஞ்சு போனதெல்லாம் ஆரம்பிக்காத. நான் ஒண்ணுமே சொல்லல, போதுமா? மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுக்கணும், புரியுதா? ஓ விஷால், அம்மா, இந்த தட்டுல கொலுசு இருக்கு. இசை கால்ல போட்டு விடுப்பா. நானா? ஆமாப்பா, நீதான் போட்டு விடு. ஐயோ, அம்மா, அன்னி கால்ல தான் ஏற்கனவே கொலுசு இருக்கே, ஏன் கொலுசு போட சொல்றீங்க? அப்படி இல்ல பல்லவி, இது நிறைய சலங்க வச்ச கொலுசு. இத போட்டா இந்த சத்தத்தை வச்சே இசை எங்க இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, அட்வான்ஸ் அலாரம் சிஸ்டமா? ஓஹோ. அட்வான்ஸ்டு அலார்ம் சிஸ்டம் இல்லம்மா, இது ஆதி காலத்து சிஸ்டம். எங்களுக்கு கல்யாணம் புதுசுல சுபத்ரா கோபமா இருக்காளா இல்ல நார்மலா இருக்காளான்னு அவளோட கொலுசு சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். அப்பா, பயங்கரமான ஆளா இருப்பீங்க போலங்க. ரொம்ப பொருளாதாரா. பசங்க கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா? அது விஷால், இசை கால்ல இந்த கொலுசு போட்டு விடு. சரிம்மா, குடு. இரு, இப்ப வை. இசை, உட்கார் உட்காரு.
பரவாயில்ல. என்னம்மா இசை வர லேட் ஆகுமா? அக்கா வந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. ம். இசையக்கா ஆ, வந்துட்டாங்க. சரிம்மா. வாமா. சாரி சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? நான் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதான் தப்பா அது நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா. ஏமா எத்தனையோ தடவை நான் உன் கடை கேட்ட போதெல்லாம் ஆசையா வச்சிருக்க கடையை தர முடியாதுன்னு சொல்லுவ. இப்ப என்ன திடுதுப்புன்னு நீயே தரேன்னு சொல்ற? என்ன விஷயமா? சார், என்னை விட கடைய பிரியா தான் நல்லா பார்த்துட்டு இருந்தா. அதனால தான் எனக்கு கடையை கொடுக்க மனசே வரல. ஆனா எனக்கு இப்போ கொஞ்சம் அவசரமா பணம் தேவை இருக்கு. ஆ. அதான் கடையை என்னை விட யாரு நல்லா பார்த்துப்பாங்களோ அவங்க கிட்டயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி உங்களை வர சொன்னேன். நீ கவலையே படாதம்மா. நான் கடையை நல்லபடியா பார்த்துப்பேன். உனக்கு எப்பெல்லாம் கடைக்கு வரணும்னு தோணுதோ அப்ப நீ தாராளமா வந்து பாத்துக்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தம்மா நீ கேட்ட பணம் வாங்கிக்கமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ. சார், எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் சார். சொல்லுமா. இந்த கடைக்கு எப்படியும் இன்னொரு ஆள் போடுவீங்க தானே? அதுக்கு பதிலா பிரியாவே இங்க இருக்கட்டுமே. அவ நம்மளை விட கடைய சூப்பரா பாத்துக்குவா சார். என்னம்மா, நானே பிரியாவை கடையை பாத்துக்க வைக்கலாம்னு தான் நினைச்சேன். அதையே நீயும் சொல்லிட்டியே. ஓ, பிரியா கடையை பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. தேங்க்யூ சார். அப்புறம் கடையில இருக்கிற பொருளை உனக்கு ஓகேனா நானே எடுத்துக்கிறேம்மா. அதுக்கும் ஒரு விலையை போட்டு சொல்லுமா. சரி சார், அதை நான் அப்புறமா உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். சரிம்மா. சார், இந்தாங்க கடை சாவி. இந்தாங்க ம். சார். அப்புறம் வந்து நான் பாத்துக்கிறேம்மா. நான் கிளம்புறேம்மா. தேங்க்யூ சார். அக்கா, இப்ப கடையை விக்கிற அளவுக்கு அப்படி என்னக்கா பிரச்சனை? சரி, நான் அதை அப்புறமா சொல்றேன் பிரியா. இந்தா இந்தா, முதல்ல இதை புடி. என்னக்கா இது? எனக்கு எதுக்குக்கா பணம் கொடுக்குறீங்க? இது நம்ம கடைன்னு நீ அடிக்கடி சொல்வல்ல, அதுக்காக? நான் சொல்றத கேளு. இந்த கடையில நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டேனோ அதே அளவுக்கு நீயும் எஃபோர்ட் போட்டிருக்க. இத வாங்கி பேங்க்ல போட்டு வச்சுக்கோ. எப்பவும் யார்கிட்டயும் நீ கை நீட்டி கேட்கவே கூடாது. அதுக்காக தான் இந்த பணம். வச்சுக்கோ. தேங்க்ஸ்க்கா. ஐயோ, அப்பப்ப கடைக்கு வருவீங்க தானே? முதல்ல கடைக்காக வருவேன். ஆனா இனிமே உனக்காக இந்த கடைக்கு வரேன்.